வணக்கம். சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் 10 அதிரடி அறிவிப்புகள் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது வரையில் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அரசு ஊழியர்களுக்கு முதலாவது அறிவிப்பாக 58% இருந்த அகவிலைப்படியை 60% உயர்த்தினார். மேலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மே மாத சம்பளத்துடன் வழங்கப்பட்டது. அதேபோல் அடுத்ததாக அரசு ஊழியர்கள் தினமும் காலை 10 மணிக்குள் முக அங்கீகார பதிவேடு அல்லது பயோமெட்ரிக் முறையில் தங்களது வருகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. மனிதவள மேலாண்மை துறையில் 2026 ஜூன் 1 முதல் இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அரசு அலுவலகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதற்கு, முறையான வருகை பதிவை கண்காணிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டாப்ஸ் ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் அவர்களது அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000, இதில் எந்த தொகை அதிகமாக உள்ளதோ அத்தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்து அரசு ஊழியர்களுக்கு எந்த மாதிரி அறிவிப்புகள் வெளிவரும் என்று ஆவல்கள் ஏற்பட்டன. இந்த நிலையில் தவேக தேர்தலுக்கு முன்பு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அறிவிப்புகள் என்ன என்பது சார்ந்து பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் அனைவரும் தவேக அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வில் ஊழல்கள் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் முற்றிலும் வெளிப்படையான முறையில் காலவரையறைக்கு உட்பட்டு நடைபெறும். அரசு, போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர் நல வாரியம் அமைக்கப்படும். ஒன்றிய அரசு அறிவித்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 8வது ஊதியக்குழுவை மாநிலத்தில் உடனடியாக தவேக அரசு அமல்படுத்தும். காவலர் நலன் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை அளிக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியமாக வழங்கப்படும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் அதிக பணிச்சுமை உள்ள பிரிவில் பணியாற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தில் விஐபிகளின் வீடுகளில் விதிமுறைகளுக்கு மாறாக ஆர்டலிகளாக காவலர்களை பணியமர்த்தக்கூடிய முறை நிறுத்தப்படும். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுத்தப்படுவது நிறுத்தப்படும். அவர்கள் முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டு தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள். அதுபோல் தற்காலிக ஆசிரியர்களாக அவர்கள் பணியாற்றும் காலத்தில் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இணையாக தற்காலிக ஆசிரியர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளியில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும். ஊதிய உயர்வு அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கிரேடு டி அரசு ஊழியர்களாக மாற்றம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அதேபோல் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசா பணியாளர்களுக்கும் மாத ஊதியம் 10,000 ரூபாய் என்பது உறுதி செய்யப்படும். ஓய்வூதிய பலன் 20 வருடங்கள் பணி நிறைவு செய்துள்ள அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்கள் 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும். பணியிலிருந்து ஓய்வு பெறும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். இவ்வாறு தவேக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அறிவிப்பின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் நிலை வருகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.